இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அன்றைக்கிட்ட வந்து. இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் போன மாதத்தில் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த மாதத்தில் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். விசேஷமாக நம்முடைய விடுதலை ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் மகத்தான கிரியைகளை ஜனங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே வருகிறார். விசேஷமாக நம்ம பாருங்கள், இந்த நாள் விசேஷமாக நம்முடைய ஊழியத்தில் இதுவரைக்கும், அதாவது நம்ம ஆன்லைனில் விடுதலை நேர நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டு வந்தோம். இப்பொழுது நம்ம ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நேராக வர வைத்து அந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம். மிகவும் விசேஷமாக அந்த கூட்டம் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக நடைபெற்று வருகிறது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிமை, தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நிறைய பேர் பிசாசின் கட்டுகளிலிருந்து, வியாதியின் வல்லமிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் அதை நடத்தி வருகிறார். அது வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அன்பு, ஒரு அறிவிப்பாக இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாக இருக்கிற கட்டுகள், போராட்டங்கள், எத்தனையோ கூட்டத்துக்கு போய் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் முற்றிலுமாக உங்களை விடுவிக்கணுன்ட்டு அவர் விரும்புகிறார். நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், மனுஷனால் கூடாதது ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவன் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து உங்களை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தாகத்தோடு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினால் ஒவ்வொரு வாரமும், அதாவது வேலைக்கிழமை தாம்பரத்தின் அடுத்த பகுதியில் இருக்கிற நம்முடைய விடுதலை மையத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேலைக்கிழமை மாலை, அதாவது 7 மணிக்கு இந்த விடுதலை கூட்டம் நடக்கிறது. இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய ஊழியத்திலிருந்து பெரியகுளம், தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளத்தில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே விடுதலை ஜெபம் நடைபெற்று வருகிறது. தனிப்பட்ட விதத்தில் வருகிறவங்க, அதாவது நம்ம நடத்துகிற அந்த கூட்டத்தில் திரளான ஆத்துமாக்கள் வருகிறார்கள்.
இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் நம்முடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறாங்க. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை, இந்த திருச்சி பகுதியில் எல்லா இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபிங்க சொல்கிறாங்க. நான் உங்களை அனைவருக்கும் சொல்கிறேன், அந்த சவுத் சைடில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள் நம்முடைய விடுதலை மையம் சென்னையில் மட்டும் நடைபெறலை, தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் வைத்து, ஆமாம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே விடுதலை தனிப்பட்ட வருகிறவங்களுக்கு ஒரு விடுதலை ஜெபத்தை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். விடமாட்டேன். இந்த மகளை விட்டு விலகணும், இந்த மகளை விட்டு விலகணும். பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் வருகிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில் அந்த கூட்டங்க நடத்துகிறோம், விசேஷமாக வியாதிஸ்தர்களுக்காக. 2வது ரட்சிக்கப்படாதபடி பாவத்திலையும் அசுத்தத்திலும் பிசாசின் கட்டுகளையும் கட்டப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை ஊழி அங்கே நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே எல்லாமே மந்திரம் செய்வினில் கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெறுகிறாங்க. அதனுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. அப்படி நம்ம கூட்டத்துக்கு வருகிற மக்கள், அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், விடுதலை நடக்கும். ஆனால் சில விடுதலைகள், சில கட்டுகள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கணும். அதுக்காகத்தான் இயேசு பாருங்களேன், ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் ஒரு சகோதரி கூனியாக இருந்தாள். அப்போ அந்த மகள் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அந்த கட்டிலேருந்து அவளை விடுதலை கொடுக்கிறாள். அதனால் தனிப்பட்ட விதத்தில் பெரிய குளத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் அங்கே விடுதலை ஜெபம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், பிசாசின் பிடியில் இருக்கலாம். நீங்கள் அந்த தேனி மாவட்டம் அருகாமையில் கோயம்புத்தூர் இருக்கலாம், தாராபுரம், அந்த பழனி, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, இங்கே இருக்கிற நீங்கள் யார் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் விடுதலை ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். அது தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் செய்கிறோம். விசேஷமாக இதில் என்னென்னா, அந்த 2வது வாரம் வருகிற குடும்பங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் புதிய புதிய ஆத்துமாக்கள் வராங்க. அவங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணி செய்கிறோம். இதில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் விசேஷமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த மாதத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு லைன் என்னுடைய காதுகளை தொனித்து கொண்டே இருந்தது. அது என்ன வார்த்தைன்னா, நான் படிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி லைன், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த நாளில் விசேஷமாக இதை பார்க்குற என் அன்பு ஜேசுவி குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்கு ஒரு திறப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் திறந்து விடுகிறதை பார்ப்பீங்க. அதான் சொல்கிறது, இந்த மாதம் திறக்கப்படும். கர்த்தர் திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திறக்கப்படுகிற ஒரு சம்பவம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகாருடைய வாழ்க்கையில் தன் மகன் மரித்து போய் விடுவான், அவ்வளோதான் முடிந்தது, தண்ணீர் இல்லாமல் இருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த துறவை திறந்தார், தண்ணீர் வந்தது, அவன் உயிர் பிழைத்தான். இந்த மாதம் நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள்.
உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், முடிந்துருன்ற. ஆனால் கர்த்தர் ஒரு நீரூற்றை திறப்புகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது திறக்கப்படும். கர்த்தர் திறக்கப்படுகிற தேவன். ஆகாருக்கு உதவி செய்த அந்த வல்லமுள்ள கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகாதபடிக்கு ஒரு வேலை எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டு இருக்கலாம், எல்லா வாசல்களும் மூடப்பட்டதாக இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இதுதான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் அந்த அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசலாக இருக்கலாம், அலங்கமாக இருக்கலாம், அவர் கீழே இடித்து தள்ளுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது அவருடைய வேலை நடக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதம் திறந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏன்னா அவர் தான் சொல்கிறார், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொல்கிறாரு, தாவீதின் திறவுகோல் உடையவர். அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறோமா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் திறக்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விசேஷித்தமான கதவுகளை அவர் திறப்பார். விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை அவர் திறந்து கொடுப்பார். நீங்கள் எத்தனை வருடமாக இந்த காரியம் மட்டும், ஒரு வேலை, அரசாங்க வேலையாக இருக்கலாம், ஒரு வேளை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு வேளை வீடு கட்டுற காரியங்களாக இருக்கலாம், ஒரு வேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திறக்கப்படாத அடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் இந்த மாதம் திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்படும், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படும். நீங்கள் யோசேப்பை போல சோர்ந்து போய் ஒரு வீட்டு சிறைக்குள்ளேயே நீங்கள் இருந்துட்டுருக்கலாம். ஆனால் அன்றைக்கி இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருந்த வீடு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்ல, உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கி தரப்போகிறார். அதனால தான் இன்றைக்கி அவர் சொல்கிறார், அவர் சொன்ன வார்த்தை பாருங்களேன், உங்களுக்காக திறக்கப்படும். உங்களுக்காக அவர் திறப்பார். அவர் அதான் சொல்கிறார், உனக்காக நான் திறப்பேன், உனக்காக நான் திறப்பேன். அதுதான் அவருடைய வார்த்தை. எவ்வளோ ஒரு வல்லமுள்ள வார்த்தை பாருங்கள். அவர் யாருக்கு திறக்கிறார்? உனக்காக, உங்களுக்காக. அந்த வசனத்தை நான் படிக்கிற பாருங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அதாவது அவர் யாருக்கு செய்கிறாரு? தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தம்மை தேடி அவரை நேசிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு அவர் திறக்கிறார். அவர் திறக்கிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு பார்த்தே தீரும். இந்த மாதம் அது பார்க்கும், அது உங்கள் கண்களில் பார்க்கும். இது வரைக்கும் காதில் கேட்டிருக்கலாம், அதெல்லாம் உங்கள் கண்களில் கர்த்தர் காட்டுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல காரியங்களை, அவனை வாலிப வயதில் 17 வயசில் பேசினார். ஆனால் நடந்த சம்பவம் பாருங்கள், அவன் 30வது வயதில் கர்த்தர் அவனுடைய எல்லாம் காண்பித்ததெல்லாம் அவனுக்கு நடப்பிக்கும்படி அந்த வாசல்களை திறக்கிறார். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு உயர்வுக்குள்ளே கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணுவார். அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவரே இறங்கி வந்து செயல்படுவார். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆமென். உங்களுக்காக திறக்கப்படும், வேறு யாருக்கும் கிடையாது. அன்றைக்கி யோசேப்புக்காக கர்த்தர் அவர் வாசல்களை திறக்கிறார். தாவீதுக்காக கர்த்தர் திறக்கிறார். நம்முடைய ஈசாக்குக்காக கர்த்தர் அந்த அந்த கிணற்றை, அந்த துறவுகளை தோன்றும்போதில் ஆசீர்வாதமான தண்ணீரை வர வைத்தார். எதுக்காக? அவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காகவே அவர் எல்லா அற்புதங்களையும் செய்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கல்ல, அவர் மேலே அன்பு இருக்குல்ல, அவரை உண்மையாக தேடுகிறீங்கள, கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதமான அதாவது என்ன துறவுகளும் ஆசீர்வாதமான மேன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நாளை நீங்கள் விசேஷமாக ஒன்று புரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படும் கர்த்தர் சொல்லும் பொழுது சில நேரத்தில் அவர் திறக்கிறத நீங்கள் பார்க்கணும். விசேஷமாக பாருங்களேன், அவரை நேசிக்கிற பிள்ளைங்க, அவரை தேடுகிற பிள்ளைங்க, அவர்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பதற்காக, அவங்களுடைய ஆசீர்வாத வாசல்களை திறப்பதற்காக, அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்ந்த நிலைமை
வல்லமைக்கு வராதபடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை திறப்பதற்காக ஆண்டவர் 3 காரியங்களை வைத்திருக்கிறார். அது நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நாளில் உங்கள் வாசலை திறப்பதற்காக அவர் 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, தேவ மனிதர்கள், தேவனோடு இருக்கிற தேவ ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். நன்றாக கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாய் வரும் பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதமான நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். மோசேயை வைத்து அவர் வழி நடத்தி வர்றார். வருகிற வழியில் ஒரு செங்கடல் தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, போக முடியல. செங்கடல் அவங்களுக்கு எதிராக அலைகள் மோதிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தேவ ஊழியர்கள் மூலமாக அந்த அலைகள் கொந்தளிக்கிற கடல்களை கர்த்தர் அடங்க பண்ணி அந்த கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் சில தேவ ஊழியர்கள் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருப்பார். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம், தனிப்பட்ட ஜெபம் உபவாசம் இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அந்த தேவ ஊழியர்களோடு உங்களுக்குள்ள ஒரு கனெக்டட் இருந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் மறந்துடக்கூடாது, மறந்து விட்டுறாதீங்க. நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தரை தேடுறீங்க, நல்லது தான். ஆனால் சில நேரங்களில் உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் எதுவுமே இல்லாத நேரத்தில் திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களால் தேவ வல்லமை வெளிப்படாது. அதனால தான் ஊழியர்கள் மூலமாக தம் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அந்த இடத்துல தான் மோசே தன் கையில் இருந்த வல்லமையான அந்த கோலை நீட்டும் பொழுது கடல் பிளந்து போகிறது. அதனால தான் தேவ ஊழியர்களோடு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவ தரிசனத்தோடு செயல்படுகிற தேவ மனிதர்களோடு அவர்களுடைய ஜெபத்தையும் அவர்களுடைய வல்லமையான ஜெபத்தையும் நீங்கள் சார்ந்து கொள்வது தவறே கிடையாது. அதை சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு திறக்கப்படும். 2வது, கர்த்தர் முதலாவது நான் சொன்ன ஊழியர்களை வைத்து வாசல்களை திறக்கிறார். 2வது பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்ட மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதற்காக நினைத்து அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. 1 காவல் 2வது காவல் அது எல்லாமே தானாக திறக்கப்பட்டது. எப்படி? சில இடங்களில் சில இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய ஊழியர் யார் இல்லாத தருணத்தில், நீங்கள் இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது தெரியுமா, அந்த நேரத்தில் தூதர்களை அங்கே அனுப்புவார். தூதர்களுடைய பணி உங்களுக்கு நடக்கும். அந்த தூதர்கள் வந்து அங்கே நிற்கும் பொழுது ஏதோ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ண மாதிரி தானாய் நடக்கிற மாதிரி உங்கள் கண்களுக்கு தெரியும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு தூதன் என்னோடு கூட வருகிறார், என் தூதன் எனக்கு முன்பாக போகிறாரு. அதனால தான் அந்த கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கிறது. இப்போ நீங்கள் ஒருவேளை அரசாங்கத்தில் வேலைக்காக மேல் பதவிக்காக உங்களுக்கு யாரும் உதவி செய்ய ஒரு இக்கட்டான ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புவார். உங்களுக்காக அனுப்பி அந்த கதவுகளை திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட எல்லா கதவும் நீங்கள் திறக்கப்படுகிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் கண்களால் அதை பார்ப்பீங்க. அந்த அதிசயத்தெல்லாம் கர்த்தர் செய்வார். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தரை நேசிங்க. ஒன்று, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி திறப்பேன்னு சொன்னார். ஒரு வேளை ஊழியர்களை வச்சு திறப்பார், ஒரு வேளை தூதர்களை வச்சு திறப்பார். கர்த்தர் உங்களை அனுப்பி செய்வார். அப்போது நல்லா கவனிங்க. 3வது, கர்த்தரே உங்களுக்கு வாசல்களை திறப்பார். எப்படி திறப்பார் பாருங்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். பொல்லாத மனுஷர்கள் இருக்கிற உலகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா பொல்லாத மனிதர்களும் நம்முடைய முன்னேற்றத்தை
தடுப்பதற்காக சில நேரத்தில் சில பொல்லாத மனிதர்கள் நம்முடைய ஆசீர்வாத வாசல்களை மூடுவார்கள். ஒரு வேலையில் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஏதோ உங்களை தடுத்து கொண்டே இருப்பாங்க அந்த பொல்லாத மனுஷன். ஆமோனுடைய எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, பிசாசினுடைய எரிச்சல் கோபங்கள்லாம் இருக்கும். யோபு முன்னேறி போகிறத பிசாசால் அது சகித்து கொள்ள முடியலை. அது வெறும் யோபு மட்டும் இல்லை, சீசர்களை நல்ல ஊழியம் செய்த தேவ பிள்ளைங்களை அற்புத அடையலாம் எல்லாரையும் அடைச்சி சிறையில் போட்டாங்க. பொறாமை உள்ள உலகம் தான் இது. ஆனால் பாருங்களேன், கர்த்தர் அப்படி அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் அவரே இறங்கி வந்து அதை இடித்து தள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். நம்ம யோசுவா அதாவது 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்போ 20வது வசனம் படிக்கிறேன். எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெரிய ஒரு எரிகோ பட்டணம் மூடப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அவங்க எங்கே போகணும், கரெக்டாக பாலும் தேனோடு காணான் அதை தடுக்கிற ஒரு தருவாயில் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த வாசல் எப்படி திறக்கப்படும் என்று இருக்கும் பொழுது அவங்க அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் இன்னும் ஒரே ஒரு வாசல் மட்டும் திறந்துட்டா நீங்கள் இருக்கிற அதாவது உங்கள் லைஃப், உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிற அந்த வாசலாக தான் அது இருக்கும். அந்த வாசலை தான் சத்துரும் பலமாய் பொல்லாத மனிதர்கள் வச்சு தடுத்து வச்சிருக்கான். ஆனால் அதை கர்த்தர் இடித்து தள்ளுவார். எப்போ கர்த்தர் இடித்து தள்ளுவார்? ஒன்று புரிந்து கொள்ளணும். இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். இந்த முக்கியமான நேரத்தை நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே செஞ்சிடக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். நான் படிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம அந்த வசனத்தை அதாவது அடைக்கப்பட்டிருந்தது பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் உனக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும். அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 7 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் நல்ல எக்காலவது அந்த இது நீங்கள் அப்படியே சுற்றி வாங்க, அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை கேட்குறார். விசுவாசத்தில் செயல்படணும், விசுவாசத்தில் செயல்படுங்க, விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறுங்க, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இப்படி சொல்லும்போது யோசுவா அதை கீழ்ப்படிந்து 7வது நாள் அதை சுற்றி வரும் பொழுது அவங்க எக்காலம் ஊட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்த உடனே எரிகோ கோட்டை விழுந்து போனது. சிலருக்கு சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். சில வாசல்களை திறக்கும்படி சில ஆலோசனைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த ஆலோசனைகளை நீங்கள் செய்யும் பொழுது, அந்த ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் வாசல்களை திறக்கிறதை பார்ப்பீங்க. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில் சம்பள உயர்வே இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் எப்படி நடத்துறது இருந்தார். அப்போ அவர் என்னிடத்தில் கேட்டார், எப்படி சம்பள உயர்வு எனக்கு வேணுமே, என்னால் முடியல. அப்போ அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் நல்ல தேவ பிள்ளை தான், ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம் திறக்கப்படல. ஒரு நாள் கர்த்தரே அவரோடு பேசுகிறார். என்ன சொல்ல, நான் உனக்கு சம்பள உயர்வை தரேன், என் சுவிசேஷத்துக்காக நீ உற்சாகமாக கொடுப்பியா அப்படி கேட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்தார். நான் கர்த்தருக்கும் கொடுப்பேன், சுவிசேஷத்துக்காக விதைப்பேன்னு கர்த்தர் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதமான ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நடத்துவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த நாளில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் மறந்துடக்கூடாது. முதலாவது ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக திறக்க கர்த்தர் பயன்படுத்துவார், அல்லது தூதனை அனுப்பி திறக்க வைப்பார். 3வது அவரே இறங்கி வந்து வாசலை திறப்பார்.
எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? அவரே இறங்கி வரணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடு, பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு விரும்புகிறார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள், கார், பங்களா, வசதி, நகைகள் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்குள்ள கர்த்தர் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஒரு எம்டியான ஒரு பாத்திரம் தாங்க. அதனால இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஊழியர்கள் உங்களுக்கு முன்பாக உதவி செஞ்சுருக்காங்க, தூதர்கள் உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் கர்த்தர் உதவி செய்யணுன்ட்டு விரும்புகிறார். ஆனால் நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்க, அவரோடு பேசுங்க. அன்னைக்கு அதாவது ஆபிரகாமோடு கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். அவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுகிறார். வித்தியாசத்தை காட்டு, உனக்கும் புற ஜாதிகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டும்படி அவர் சில காரியங்களை அவருக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். அதே போல தான் இன்று நீங்கள் அவர் சமூகத்தில் காத்துருங்க. இயேசுவே, நீங்கள் எனக்காக இந்த மாதம் திறக்க போகிறீங்கப்பா, என் வாசல் திறக்கப்பட போதுப்பா. இது வரைக்கும் ஊழியர்களை வைத்து உதவி செய்தீங்க, தூதர்களை வைத்து உதவி ஆனால் இன்று நீங்களே வரப்போகிறீங்க. அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உண்பேன், எதை உடுப்பேன் அல்ல, நான் உண்மையே தேடுவேன் ஆண்டவரே, உண்மையே தேடுவேன் ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு வாசல்களை திறப்பார். வாசல்களை திறக்கிறது உங்கள் கண்கள் பார்க்கும், அற்புதத்தை பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. அன்புள்ள தகப்பனே, உம்முடைய அற்புதமுள்ள கரம், அற்புதமுள்ள வல்லமை, அற்புதமுள்ள உம்முடைய அப்பா திறவுகோலை வைத்து இந்த நாளில் பார்க்கிற இதை கேட்ட பிள்ளைகளுடைய வாசல்கள் திறக்கப்படட்டும்ப்பா. ஊழியர்களை வைத்து திறக்க வேண்டியதை ஊழியர்களை வைத்து திறப்பீராக, தூதர்கள் வைத்து திறக்க வேண்டியதை தூதர்கள் வைத்து திறப்பீராக. நீர் இறங்கி வந்து திறக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் இறங்கி வந்து திறக்கும்படி உம்மிடத்தில் நான் மன்றாடுகிற ஆண்டவரே, உம்மிடத்தில் கூப்பிடுகிற ஆண்டவரே, கூப்பிடுகிற ஆண்டவரே. அன்னைக்கு ஆகாருக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த துறவை திறந்த தெய்வம் அல்லவா, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு அப்பா வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு வாழ்வதை விட மறித்து விடலாம் என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு தூதன் இப்பொழுது இறங்கி வருவானாங்க. அப்படியே சோத்திரம் பண்ண 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 உங்க மத்தியில் ஒரு வல்லமையான வெளிச்சம் உள்ள மகிமை உள்ள தூதர்கள் இறங்கி வரப்போகிறார்கள். இப்பொழுதே தூதர்களுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு தூதர்களுடைய உதவி இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் பிள்ளையுடைய திருமண காரியத்துக்காக, உன் பிள்ளையுடைய சுகத்துக்காக, உன் பிள்ளையுடைய எல்லா தடைப்பட்டு இருக்கிற வேலை காரியங்களுக்காக ஒரு தூதனுடைய வல்லமை இந்த நேரத்தில் தேவ மனிதனாக நான் ஜெபிக்கிற இந்த வேளையில இயேசுவே உம் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில திறப்பீராக ராஜா, திறப்பீராக, திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். ஹல்லேலூயா. தடைகள் உடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிற வெங்கல கதவுகள் இப்பொழுது நீர் உடைப்பீராக, இரும்பு தாழ்பால்களை முறிப்பீராக. வெண்கல கதவுகள் உடைக்கப்படப்பா. இரும்பு தாப்பால் முறிந்து விழட்டும். தேவனுடைய அக்னி இப்பொழுது இறங்கி வரட்டும். பிள்ளைகள், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்காக அப்பா புதையல்களை தருவீராக, பொக்கிஷங்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உம்முடைய தேவ மனிதனாக நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனமா இந்த பிள்ளைகள் இந்த மாதம் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன்பா. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக அப்படியே நடந்து முடியட்டும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் திறந்து வைப்பார். நீங்கள் மேன்மையும் மகத்துவமாக இருப்பீங்க. விசேஷமாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னும் திறக்கப்படலையோ இந்த மாதம் திறக்கப்படும்.
உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்புங்க. ஏன்னா நான் 3 காரியம் சொன்னேன்ல, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்குது, ஆமாம், தூதர்களுடைய உதவி இருக்குது, கர்த்தர் நீங்கள் அனுப்புங்க. இதுக்காக நாங்கள் ஜெபிப்பேன். நான் ஜெபம் பண்ணி நான் கர்த்தருடைய எங்களால் ஊழியக்காரங்க செய்ய வேண்டியது நாங்கள் செய்வோம், அல்லது தூதர்கள் உங்களுக்கு அனுப்பப்பட நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தரே நீங்கள் இறங்கி வாங்கப்பான்ட்டு மோசே போல் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆமாம், உண்மையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக என் அன்பு சகோதரர் இதை இன்றைக்கி தான் புதிதாக பார்ப்பீங்கன்னா, இல்லை பழசு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், ஆமாம், யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும் இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.